பார்த்து திருமணம் செய்து அழகான ஆண் பிள்ளை பிறப்பான். என்னுடைய பேரன் கையால் எனக்கு கொல்லி போடுவான் என்று நான் கனவு கண்டேன் அம்மா. என் கனவெல்லாம் மறைந்து விட்டதம்மா. மகளே, இருக்கிறது அப்பா. ஒரு நல்ல ஒரு நாட்டு இளவரசர் திருமணம் செய்து வைத்து என்னுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் வாழலாம் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டை கட்டி வைத்தேனே அப்பா. நீ பெற்ற மகளுக்கு இறந்த பிணத்திற்கு தாலி கட்ட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அப்பா. மகளே, என்னால முடியாது அப்பா. மகளே, அப்பா, அன்பான உறவி இது ஆகாத வரவி. ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு. மகளே பத்மாவதி, அன்பான உறவி இது ஆகாத வரவி. ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு. அன்பான உறவி கண்களில நீர் வழிந்தால் கண்ணீர் போகாது. கண்களில நீர் வழிந்தால் கண்ணீர் போகாது. கனலாயறியுதம்மா என் தேகம், அந்த கடவுளுக்கும் பொறுக்கவில்லை நம் சோகம். நன்றி கட்ட கடவுளுக்கும் பொறுக்கவில்லை என் சோகம். அன்பான உறவி பயிருக்கு மருந்து உண்டு, பார்ப்பதற்கோ வெண்மை உண்டு. பயிருக்கு மருந்து உண்டு, பார்ப்பதற்கோ வெண்மை உண்டு. பாதனை பருகிவிட்டால் போதுமா? இந்த பாயாட உடல் மறைந்து போகுமா? நன்றி கண்ட பாயான உடல் மறைந்து போகுமா? அன்பான உறவி ஆகாத வரவி. ஏன் இந்த பிரிவி? இது இறைவனின் முடிவு. அன்பான உறவி மகளே, இந்த பாவிட உங்களுக்கு என்னங்க அப்பா பாவம் செய்து? அப்பா, உன்னுடைய மகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணத்தை செய்து வைக்க எப்படி அப்பா உங்களுக்கு மனம் வந்தது? மகளே, அப்பா, இந்த திருமணத்திற்கு உன் மகளிடத்தில் நீ சம்மதம் வாங்கி வராவிட்டால் வரவிட்டால் நீ கட்டிய மாங்கலித்தை அறுத்து உன்